ஹாய் காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹாலோவின் டேஸ். நான் தான் உங்க ஹேலோ பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னா, அந்த பெஸ்ட் ஹாரர் மூவின்னு சொல்லலாம். இந்த மூவி பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் நீங்களே பொசஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஓஜோ போர்டெல்லாம் வச்சு பேயோட கனெக்ட் பண்ணி பேசியிருப்போம். ஆனா இந்த மூவில ஒரு மோல்டான ஹேண்டை வச்சு கனெக்ட் பண்ணி பேயோட பேசுறாங்க. அப்படி பேசுறப்போ அவங்க சந்திச்ச ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன ஸ்டோரி தான் டாக் டு மீ. வாங்க நம்ம மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஓப்பனிங்ல இப்படி ஒருத்தர் செம்ம கோவமா நடந்து வந்துட்டு இருக்கான். யாரை தேடின்னு பாத்தீங்கன்னா அவன் தம்பியை தேடி டக்கட்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் பேர் கோல். இப்ப எல்லாத்தையும் கேக்குறாங்க, டக்கட்டிங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு கோவமா வந்துட்டு இருக்கானா, பிகாஸ் இவன் தம்பி ஓவரா ட்ரக் எடுக்க கூடாது, பட் ட்ரக் எடுத்துட்டு இருக்கறனால இப்ப வேமா கேக்குறான். டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப வேமா ஓபன் பண்றான். ஓபன் பண்ண மாட்டேங்கிறான் அவன் தம்பி. இப்ப கோவத்துல அந்த டோரே உடைச்சிட்டு உள்ள போயிட்டு அவன் தம்பி இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இவன் அண்ணன் சொல்றான், இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் தம்பி டக்கட் என்ன பண்றானா, கத்தி எடுத்து இப்படி வயித்துல குத்துவானா. அப்படியே மூவி நேம் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப மூவியோட ஓப்பனிங்ல இப்படி ஒரு பொண்ணு சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இவங்க பேர் தான் மியா, இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாங்க. அவங்களோட டெத் ஆனிவர்சரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே உங்க அப்பா கேக்குறாங்க, காலேஜ் எல்லாம் எப்படி போச்சு, நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கூட மியா சரியா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்க அம்மா இறந்தனால ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா ரிலே. இந்த பையன் இவங்களோட தம்பி கிடையாது. ஆக்சுவலா இவங்க ஒரே பொண்ணு, ஜேடுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட தம்பி தான் ரிலே. ஸோ அந்த பையன் கால் பண்றான், இந்த மாதிரி நான் வெளியே இருக்கேன், என்னை மட்டும் பிக்கப் பண்ணிக்கிறீங்களாக்கா அப்படின்னு கேட்கறான். சரி ஓகே, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க போனை வச்சுட்டு அப்படியே அவனை பிக்கப் பண்ண போறாங்க. இப்ப பிக்கப் பண்ணிட்டு கார்ல நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல கங்காரு குட்டி அடிபட்டு கிடக்கிறத பாக்குறாங்க. பார்த்தா ரிலே என்ன சொல்றான்னா, இது உயிரோடு தான் இருக்கு, நம்ம எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காப்பாத்திடலாம் அப்படின்னு மியா கிட்ட சொல்ல, மியா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வேணாம், நமக்கு அடுத்து ஏதாவது ஒரு கார் வரும், அந்த கார்ல உள்ளவங்க இதை பிக்கப் பண்ணி காப்பாத்திடுவாங்க, நம்ம இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வீட்டுக்கு தான் போறாங்க. இந்த பொண்ணு தான் ஜேட் மியாவோட திக் ஃப்ரெண்ட். இப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப ஜேட் ஒரு வீடியோ காமிக்கிறான். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் பேய் பிடிச்ச மாதிரி ரொம்ப பொசஸ் ஆகி வீடியோ எல்லாம் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றான், இது இன்னைக்கு ஒரு இடத்துல நடக்க போகுது அப்படின்னு மியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மியா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு நம்ம அங்க போலாமா அப்படின்னு ஜேட் கிட்ட கேக்குறான். ஜேட் ஃபர்ஸ்ட் நோ தான் சொல்றான். அதுக்கப்புறம் மியா கன்வின்ஸ் பண்ண, சரி ஓகே இன்னைக்கு நம்ம போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சரி கொஞ்ச நேரம் வெளியே நான் வந்துடுன்னு சொல்லிட்டு மியாவை இப்ப வெளியே அனுப்பிவிட, மியா ஜேடோட அம்மாவை தான் மீட் பண்றாங்க. ஜேடோட அம்மா மியா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க அம்மா மாதிரியே நடந்துப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் மியா இந்த வீட்டுல இருப்பா. இப்ப ஜேடு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கறா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குமா, நான் போயிட்டு வேமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வேமா போயிட்டு வந்துரு, ரொம்ப லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே நைட் ஜாப் போறனால சரி ஓகேன்னு பர்மிஷனும் கொடுத்துற. இப்ப எல்லாரும் அந்த பிளேஸ்க்கு தான் போறாங்க. இவ பேர் தான் ஹெய்லி. இவ சொல்றா, அப்ப கேண்டில் ஏத்துறோம், இது ஸ்டார்ட் பண்றப்போ இது ஏத்தணும், இது வெறும் 90 செகண்ட் வரைதான் நடக்கணும், 90 செகண்டுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும், அதாவது அந்த பேய் உனக்குள்ளே இருந்துரும், சோ 90 செகண்ட்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப மியாவும் ஜேடும் ஃபர்ஸ்ட் நம்பி இருக்கவே மாட்டாங்க. இப்ப நீ ஹெலி சொல்ற, இப்ப நீ கை அது குடு அப்படின்னு சொல்ற. இப்ப கைய வைக்கவுமே முன்னாடி இப்படி ஒரு பேய் உட்கார்ந்து இருக்குமா. இதை மியா பார்த்து கத்திடுற. இப்ப எல்லாரும் இவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன சும்மா விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவளை கலாய்க்க, இல்ல நிஜமாவே நான் பார்த்தேன், முன்னாடி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, ஒரு பேய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல. இப்ப யாருமே நம்பல. சரி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மியா கைய அது வைக்க, முன்னாடி ஒரு பேய் உட்கார்ந்துருக்கு. இப்ப ஹெய்லி சொல்றா, ஐ லெட் யூ இன் சொல்ல, ஐ லெட் யூ இன் சொல்லுன்னு சொல்லிட்டு மியாவும் பயந்துகிட்டே ஐ லெட் யூ இன் சொல்ல. இப்ப அந்த பேய் மியாக்குள்ள இறங்குது. இப்ப கண்ணெல்லாம் பாருங்க, ஃபேஸ் எல்லாம் அப்படியே மாறுது. மாறி இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மியா சொல்றா, அதாவது மியாக்குள்ள உள்ள பேய் சொல்லுது, அதுவும் அந்த கதவு பின்னாடிதான் அவன் நிக்கிறான், அந்த கதவு பின்னாடிதான் அவன் நிக்கிறான்னு சொல்லி இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப யார் கணக்கும் தெரியல, மியா கணக்கு மட்டும் தெரிய. இப்போ ரிலே பையனை கை காமிக்குது அந்த பேய். இப்ப கை காமிச்சு அது உனக்கு பின்னாடிதான் இருக்கு, அதுவும் இல்லாம அதுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹேலி சொல்றா, சரி 90 செகண்ட் முடிஞ்சிருச்சு, அவகிட்ட அந்த கையை வாங்க, ரொம்பதான் பிகேவ் பண்றா அப்படின்னு சொல்ல. இப்ப அந்த பையனும் போயிட்டு அந்த கையை பிடுங்குறான். பாருங்க, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப 90 செகண்ட் முடியுதான். ஆனா மியா கிட்ட இருந்து அந்த கையை அந்த பேய் விடாம பிடிச்சிட்டு இப்ப ரிலே பையனை பார்த்து ஓடு, அது உன்னை தேடி வரப்போகுது, ஓடு இங்க இருக்காது, வேமா ஓடுன்னு சொல்ல. இப்ப ரிலே குட்டி பையன் அவன் ரொம்ப பயப்படுறான். இப்ப 2 பேரும் போய் கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. இழுக்கவே முடியல. இப்ப ஹேலியும் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அந்த கையை பிடிச்சு இழுக்க, அதுக்கப்புறம் தான் அந்த கையை டிஸ்கனெக்டே ஆகுது மியா கிட்ட இருந்து. இப்ப டக்குனு இப்படி கேண்டலை ப்ளோ பண்ணி விட்டனா அந்த பையன்.
இப்ப நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்ப ஜேடு வந்துட்டு ஹேலி பொண்ணு இருக்கா, அவட்ட வந்து கேக்குறா, இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணலாமா, டேனியல் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்றா, அதனால எனக்கு வந்து ட்ரை பண்ணலாமா ஒரு தடவை மட்டும் அப்படின்னு வந்து கேக்குறா. அதுக்கு ஹேலி சொல்றா, கண்டிப்பா முடியாது, பிகாஸ் முன்னாடி வீடு இருந்தது நமக்கு, இப்ப அவங்க அம்மாக்கு தெரிஞ்சனால வீடும் இல்ல, அதனால கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு சொல்ல, எங்க வீடு இருக்கு, எங்க அம்மா வந்து நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க, சோ நம்ம வீட்டுல வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து கேக்குறான். கண்டிப்பா ஓகே அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாரும் வந்து ஜாலி ஆயிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஜேடு வீட்டுல தான் வந்து அசம்பிள் ஆக, இப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டேர்ன் எடுத்து அந்த பேய் கூட பேச ஆரம்பிக்க, இப்ப ரியலி பையனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. இப்ப ஜேடுகிட்ட வந்து போய் கேட்கறான், இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணமா ஒரு தடவை மட்டும் அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஜேடு வந்து நல்லா திட்டி விட்டுறான், உனக்கு வந்து 15 இயர் தான் ஆகுது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து உன்ட்ட யாரு கேட்டான்னு சொல்லிட்டு இப்ப மியா கிட்ட போறா. மியா கிட்ட வந்து கேட்கவும், சரி ஓகே, ஆனா வந்து 50 செகண்ட்ஸ் தான் பண்ணணும், அதுக்கு மேல நீ கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இதை பார்த்த ஜேடு வந்து நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கோச்சிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப வெளியே போயிடுற. இப்ப ரிலே தான் வந்துட்டு இப்ப பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப சொன்ன உடனே இப்ப ரிலே மேலேயே வந்துட்டு அந்த பேய் வந்து இறங்குது. அது வந்து மியாவை பார்த்துட்டு ஐ மிஸ் யூ மியான்னு சொல்ல, இது யாருன்னா மியாவோட இறந்து போன அம்மா தான். இப்போ மியா வந்து அந்த ரிலே பையன் கிட்ட வந்து போய் உட்காரா. அம்மா நீங்களா அப்படின்னு வந்து கேட்கறா. இப்ப வந்து 50 செகண்ட்ஸ் முடியுது. ஹேலி வந்து சொல்றா 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மியா சொல்றா, ஒரு கொஞ்ச நேரம் மட்டும், இது வந்து எங்க அம்மா கூட நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இப்ப வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்ப அந்த இறந்து போன அம்மா ரிலே பையன் கிட்ட இருந்து என்ன பேசுறாங்கன்னா, நான் இந்த மாதிரி நான் பண்ணிருக்கவே கூடாது, என் மேல ரொம்ப தப்பு இருக்கு, அதுவும் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலே பையன் பேசிட்டு இருக்கு. இப்ப அந்த 80 செகண்டும் முடியுது. கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு ரிலே பையன் ஒரு மாதிரியாக டக்குன்னு வந்துட்டு இந்த டேபிளை வந்து இப்படி இடிப்பானா. இடிச்சதுல மண்டையில இருந்து ஒரே ரத்தமா வருது. இப்ப ஹேலி சொல்றான், அந்த கையை வந்து அவகிட்ட இருந்து வாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப கையை வந்து பிடுங்க போனா அந்த பேய் வந்து அந்த கையை வந்து விடவே விடாதான். டக்குன்னு என்ன பண்ணுது, அந்த சேர் வந்து தானா நகர்ந்து அந்த டோர்ல போய் அடிச்சுக்குது. இப்ப அந்த டோர்ல போய் அடிச்ச சத்தம் கேட்டு ஜேடு வந்து உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு மறுபடியும் ஒரே ஒரு அடி மட்டும் அந்த டேபிள்ல அடிச்சான் அப்படின்னா அவன் தலைய வந்து ரெண்டா பொழந்துக்கும். அந்த அளவுக்கு வந்து அடிக்க, இப்ப வேமா ஜேடு ஓடி வந்து கையை வந்து டக்குனு அடிக்கிறதுக்குள்ள வச்சுற, அவன் கையிலே வந்து ஜேடோட தலை வந்து படுது. இப்ப உடனே வந்துட்டு எல்லாரும் போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றாங்க. இப்ப போலீஸ்லாம் வந்துட்டு எல்லாரையும் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மியா வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அப்பா கேக்குறாங்க, அங்க என்ன நடந்துச்சு, அவனுக்கு என்ன கொடுத்தீங்க, ஏதாவது கொடுத்தியா, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்ப மியா சொல்றா, நீங்க மட்டும் என்ன என்கிட்ட உண்மையாவா பாருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொன்னதே கிடையாது, நீங்க என்கிட்ட உண்மையா இருங்கன்னு சொல்லிட்டு இங்க திட்டிட்டு அப்படியே உள்ள போயிடுறா. இப்ப அப்படியே அந்த ரிலே பையன் இருக்கான் இல்லையா, அவளைதான் வந்துட்டு மியா வந்து பார்க்க போக, இப்ப அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, நான் வந்து உன்னை என் வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன், ஓ தம்பினா அந்த மாதிரி பண்ணிருப்பியா, அவனை பாரு, அவன் மண்டை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப ரொம்ப வெக்ஸா போனவ அப்படியே வந்து நின்றுட்டே இருக்க. இப்ப மிரர்ல பாக்குறா, அவங்க அம்மா உருவம் அப்படியே மெதுவா நடந்து ரெஸ்ட் ரூம்குள்ள போக இவளும் உள்ள போறான். அப்படியே டோர் லாக் ஆக இவ போட்டு தட்டுறா, அம்மா அம்மா அம்மான்னு தட்டுறா. ஆனா உள்ள டக்குன்னு திறந்தா யாருமே இருக்க மாட்டாங்களா. இவ ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே கீழே இறங்கி நடந்து போக இதை வந்து டேனியல் வந்து பாத்துறான். நான் வேணா உன்னை வந்து டிராப் பண்ணவா அப்படின்னு வந்து கேக்குறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் கார்ல போக ஆரம்பிக்க, இப்ப மியா வந்து கேக்குறா, இன்னைக்கு நைட் மட்டும் என் கூட ஸ்டே பண்ண முடியுமா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உன் கூட ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப டேனியல் வந்து அக்செப்ட் பண்ணிக்க. இப்ப மியா வீட்டுக்கு தான் வந்து ரெண்டு பேரும் போறாங்க. இப்ப மியா என்ன பண்ணிருப்பானா, அங்க அந்த மோல்டு பண்ணப்பட்ட ஹேண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து யாருக்குமே தெரியாம வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. இது வந்து டேனியல் பாத்துறான். இது எப்படி நீங்க எடுத்துட்டு வந்த அப்படின்னு வந்து கேக்குறான். அங்க யாரும் பார்க்காத டைம்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன், எங்க அம்மா கூட நான் பேசணும், அதுக்காக தான் எடுத்துட்டு வந்துட்டேன், வேணா ட்ரை பண்ணலாமா இப்போ அப்படின்னு வந்து கேட்க, ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாப்பா, நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் வந்து இப்ப போய் தூங்க ஆரம்பிக்கிறான். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம் மூலையில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இப்ப மியா எந்திரிச்சு பாக்குறான். இப்ப இப்படி ஒரு உருவம் வந்துட்டு அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்குமா. நடந்து வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, டேனியலோட காலை பிடிச்சு இப்படி திங்க ஆரம்பிக்குது. இப்ப மியா கத்துறா, டேனியல் எந்திரிச்சுக்கோ எந்திரிச்சுக்கோ அப்படின்னு கத்துறா. இப்ப எந்திரிச்ச டேனியல் வந்து வேகமா எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த அங்க பேய் இருக்காது, அதுக்கு பதிலா மியா தான் வந்துட்டு டேனியலோட காலை வந்து இப்படி பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். வேற வந்து டேனியல் வேகமா எந்திரிச்சு, மியா நீ என்ன பண்ற, நீ தான் என் காலை வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பயந்து போய், நான் வீட்டு கிளம்புறேன், என்னால ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா அப்படி கிளம்ப ஆரம்பிக்க, மியா வந்து மறுபடியும் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு என்ன பண்றானா, இப்ப அவங்க அம்மா கூட பேசலாம்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டை தான் எடுக்கிறான். எடுத்து டாக் டு மீ அப்படின்னு சொன்னவ இப்ப அவங்க அம்மாவும் வராங்க. இப்ப அவங்க அம்மா கிட்ட சொல்றா, அம்மா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, தெரியாம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்றா. சரி ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும், அதாவது மியாவும் அவங்க அம்மாவோட ஆவியும் இப்படி படுத்து தூங்குற மாதிரி நமக்கு காமிக்க,
இப்ப எல்லாரும் மியா வீட்ல இருக்காங்க. மியா வந்து நேத்து நடந்தத பத்தி எல்லாமே சொல்லிறா. இப்ப ஜேடு சொல்றா, ரிலே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் எந்திரிக்கும் போதெல்லாம் வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ண வந்து ட்ரை பண்றான். இத எப்படியா ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, இப்ப வந்து மியா வந்து ஜாஸ் கிட்ட வந்து கேட்கிறா. இந்த ஹேண்ட் வந்து நீ யார்கிட்ட இருந்து வாங்குன? அப்படின்னு வந்து கேட்கிறா. அதுக்கு வந்து ஜாஸ் சொல்றான், இது வந்து டக்கட் கிட்ட இருந்து நான் வாங்கினேன். அவன வந்து 2 தடவ தான் பார்ட்டில பார்த்திருக்கேன். அவன் கிட்ட இருந்து தான் இத வாங்கினேன். ஒரு டைம் வந்து அவனே பைத்தியமாயி அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுவும் இல்லாம அவன் அண்ணனையும் வந்துட்டு குத்திட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனா சரி அவங்க அண்ணனை மீட் பண்ணா வந்துட்டு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அண்ணா வந்து மீட் பண்ண போறாங்க. இப்ப அவங்க அண்ணாட்ட கேக்குறாங்க. அவங்க அண்ணா கிட்ட வந்து சரியா ரெஸ்பான்ஸ் வராதனால இப்ப பஸ்ல ஏறிறான். பஸ்லயே வந்து போயிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, என் தம்பி வந்து ரொம்ப சூசைட் அட்டன் பண்ற நிலைமையில இருக்கான், அவன் எந்திரிக்கும் போதெல்லாம் சூசைட் அட்டன் பண்றான் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு அவனை கண்டிப்பா காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு சரியான ரெஸ்பான்ஸ் எல்லாமே இப்ப அவரும் போயிரு. இப்ப ஜேட் வந்து மியா பிடிச்சு நல்லா கத்துறா, இதெல்லாம் வந்து உன்னாலதான் வந்துச்சு, இதே உன் தம்பி நான் அப்படிலாம் விட்டுருப்பியா அப்படின்னு சொல்லி வந்து மியாட்ட வந்து கேக்குறா. மியா சாரி நான் வந்து தெரியாம வந்து பண்ணிட்டேன், ஒருவேளை வந்துட்டு கேண்டில் வந்து ப்ளோ பண்ணதுனால வந்துட்டு அந்த பேய் வந்து ரிலேக்குள்ளேயே இருந்திருக்கலாம். சோ வந்துட்டு இது ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேட் கிட்ட வந்து சொல்ல, நம்ம ஜேடு வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரிச்சுவல் தான் வந்து ட்ரை பண்ண போறாங்க. இப்ப அந்த ஹேண்டை வந்துட்டு நம்ம ரிலே கிட்ட கொடுத்துட்டு இப்ப கேண்டில் எல்லாம் வந்து ப்ளோ பண்ணி அமத்த இப்ப ஒண்ணுமே ஆகாத மாதிரி தான் இருக்கு. இப்போ சரி இது வந்து சரிப்பட்டு வராது போல, நானே பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப மியா வந்து அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹேண்டுக்கு வந்து கொடுத்துட்டு டாக் டு மீன்னு சொல்ல முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணோட ஆவி வந்து இப்படி உட்கார, ரிலே வந்து எங்க இருக்கான்னு தெரியுமா, அவன் பாடி வந்து எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்க, இப்ப அந்த சின்ன பொண்ணு சொல்லுது சரி வாங்க உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போது பாருங்க. ரிலே வந்துட்டு ஒரு 4-5 ஆவி வந்து புடிச்சு வச்சுட்டு விடவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறா ரிலே. டக்குன்னு எந்திரிச்சவங்க இப்ப மியா வந்து சொல்றா, ஜேடு கிட்ட வந்து சொல்றா, அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், ரிலே வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அதுங்க வந்து அவனை விடவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ மியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்து வீட்டுக்கு போறான். இப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து பேசுறாங்க மியாவை, நான் உன்கிட்ட வந்து ரொம்ப நாளா ஒன்னு சொல்லாம விட்டுட்டேன், அதாவது உங்க அம்மா பத்தி, உங்க அம்மா வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க, அதை நான் ரீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மியா வச்சுட்டு அவங்க அப்பா அந்த லெட்டரை ஓபன் பண்ணிட்டு இப்ப ரீட் பண்ண அவ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு இப்ப ரெஸ்ட் ரூம் கிளம்புறா. சரி ஒன்னும் பண்ணிடாதமா, நார்மல் தானே அப்படின்னு வந்து அவங்க அப்பா கேட்க, இல்ல நார்மல் தான் நான் போயிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போக பாத்தீங்கன்னா உங்க அம்மா அவி வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துருக்கா. என்ன சொல்றாங்கன்னா அது வந்து உன் அப்பா கிடையாது, அது வந்து வேற ஒருத்தவங்க, அந்த பேய்ங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ உங்க அப்பா வருவாரு, வந்துட்டு உன்னையே வந்து கொல்ல வருவாரு, நீ அந்த கதவை ஓபன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அவங்க அப்பா வந்து இப்படி டோரை வந்து நாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு உடைச்சிட்டு இப்படி வந்து மியாவோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்க, இப்ப மியா என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு சிஸ்டர் இருந்திருக்குமா, அதை எடுத்து இப்படி வந்து அவங்க அப்பா கழுத்துலயே குத்த, இப்ப நிஜமாவே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கழுத்துல குத்தி இப்படி ரத்தம் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரியலைஸே ஆயிருக்கும் நம்ம அப்பா கழுத்தை குத்திட்டோம்னு சொல்லிட்டு. இப்ப உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜேடு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து கால் பண்றாங்க, நான் ரிலே வந்து கியூர் பண்ண வந்துட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ உடனே வந்து வீட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றாங்க. இதையும் நம்பிட்டு ஜேடு வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்துட்டு மியா வீட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து மியா எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட கார் பார்க்கிங்ல தான் நின்று பேசிட்டு இருக்காங்க ஜேட் கிட்ட. இப்ப வேமா வந்து மியா போறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து பாத்துட்டு சாரிமா உன்னை நான் உள்ள விடல, சரி ஓகே நீ போய் வந்து ரிலேவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுறாங்க. இப்ப போனவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சிஸ்டர் எடுத்து இப்ப குத்த வர உடனே வந்து ஃபேஸ பாத்துட்டு அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க, வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜேடு வந்து மியா வீட்டுக்கு போயிருப்பாங்க, போனா அங்க மியா இருந்திருக்க மாட்டா, அதுக்கு பதிலா அவங்க அப்பா வந்துட்டு ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்க. இப்ப உடனே வந்து அவங்க அம்மா கால் பண்றாங்க, என்ன கேக்குறாங்கன்னா அம்மா மியா வந்து அங்க வந்தாளா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ரிலே கிட்ட தான் இறக்க வச்சுட்டு வந்திருக்கேன், பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அம்மா அவ ரொம்ப டேஞ்சர், நீ வேமா போ, அவகிட்ட விடாத ரிலேவன்னு சொல்லிட்டு இப்ப போறாங்க பாருங்க அவங்க அம்மா. போனா வந்து ரிலே வீட்டுல இருக்க மாட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் கேக்குறாங்க, தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இப்ப உடனே அவங்கள ஓடி போய் செக் பண்ண ஆரம்பிக்க இப்ப ஜேடு வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துறாங்க. இப்ப ஓடி வந்துட்டே இருக்கும்போது தூரத்துல யாரையோ பாக்குறாங்க, யாருன்னா மியா வந்து வீல் சேர்ல வச்சுட்டு ரிலே வந்து இப்படி கூட்டிட்டு ஹைவேக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்ப மியாக்கு வந்து ரிலே மாதிரி தெரிஞ்சிருக்காது, ஏதோ ஒரு வயசான பாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்ப வேமா வந்து போனவங்க ஹைவே கிட்ட வந்து நிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே உங்க அம்மாவோட கை வந்து இப்படி வருது, நீ வந்து நல்லது பண்ற, ரிலே வந்து கொன்னாதான் வந்து நான் பாத்துக்க முடியும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கார்ல வந்துட்டு யாரோ விழற மாதிரி இருக்கா, அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரிலே அவங்க ஃபேமிலிலாம் வந்துட்டு ரிலேயை வச்சு நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டு போற மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல பார்த்தா அவங்க அப்பா நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இப்ப மிரரை பாக்குறாங்க பாருங்க. அந்த மிரர்ல வந்து இவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் ரியலைஸ் ஆகி அவங்க கைய பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா
அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ரிலேக்கு பதிலா நம்ம மியா தான் வந்து இறந்திருப்பாங்க. மியா இறந்து ரிலேவை வந்து காப்பாத்திருப்பாங்க. நம்ம வந்து இறந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இருட்டை நோக்கி அவங்க அப்பா போறாங்க. அப்படியே வந்து இவங்களும் போக ஆரம்பிக்க இப்படி கை கொடுக்குறாங்க. என்னடா கை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல காமிக்கிறாங்க பாருங்க. இன்னொரு டீம் வந்துட்டு டாக் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அங்க ஒரு பேயா வந்து நம்ம மியா போறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த மூவி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?